ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க நாட் ஆல் மூவிஸ் ஆர் தி சேம் டியூவல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா பல ஜாம்பி சுத்திக்கிட்டு இருக்கு. அது நேரா மாடிக்கு ஓடி போகுது. அங்க ஒரு அப்பாவும் பொண்ணு இருக்காங்க. அவங்கள கடிக்க பாக்குது. அவங்க தப்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஃபிஷிங் பண்ண போயிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ போற வழியில ஒரு சின்ன பையனை பாக்குறாரு. அவன் கிட்ட பேசுறாரு, தமிழாடா அப்படின்னு. அந்த பையன் கிட்ட நான் ஃபிஷிங் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போயிட்டு ஃபிஷிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பேக் கிடைக்கும். அதுக்குள்ள கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் பணமும் ஒரு துப்பாக்கியும் கிடைக்குது. அதை எடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியா வீட்டுக்கு வராரு. அவங்க ஒய்ஃப் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் கிட்ட நிறைய பணம் கிடைச்சா நீ என்ன பண்ணுவேன்னு கேக்குறாங்க. அவங்களும் சொல்றாங்க, ஆனா எனக்கு 10 ரூபா கூட கிடைச்சது கிடையாது, நான் லக்கே இல்லாதவ அப்படின்றாங்க. இவர் எடுத்து அந்த பணம் முட்டையை காட்டுறாரு. அவங்க பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆயிட்டு இதை நம்ம கவர்மெண்ட்ல கொடுத்துடலாம் அப்படின்றாங்க. இல்ல நம்ம வச்சுக்கலாம், இதை நம்ம புதைச்சி வச்சிடலாம், நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு எந்த பிரச்சனையும் இல்லாதப்ப எடுத்து செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை. அதனால அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுது. அதை கேட்கறாங்க. நம்ம ஹீரோ வேணாம்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ ட்ரக்கை வேற எடுத்திருக்காரு. அதை எடுத்துட்டு போய் படுக்கும்போது பாத்தீங்கன்னா ட்ரக்கை அவங்க ஒய்ஃப் சாப்பிட்ற டேப்லெட் கிட்ட வச்சிடறாங்க. அவங்களும் 2 மாத்திரை எடுத்து போட்டுறாங்க. அதுல இறந்தும் போயிடுறாங்க. இவரு சூசைட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க ஒய்ஃப் போன விரத்தில. அதனால இவர் அவங்க ஃப்ரெண்டு கட்டி போட்டிருக்காரு. கட்டி போட்டு 2 பேரும் ட்ரக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவரு இறந்தும் போயிடுறாரு, அவங்க ஃப்ரெண்டும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு கயிறு எடுத்து போட்டு தப்பிக்கலாம் அப்படின்ட்டு பாக்குறாரு. அப்ப பாத்தீங்கன்னா பேரலல் யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு பையன் உள்ள வந்து விழுறான். அந்த பையன் தெரிச்சு ஓடுறான். ஓடிட்டாங்க. வேற யாரோ இருக்காங்க, ஆனா இருட்டா இருக்கு, அங்க போனா வேற ஏதோ தெரியுதுன்னு சொல்லிட்டு ஓடுறான். அப்படியே கட் பண்ணா ஒரு அழகான ஃபேமிலியை காட்டுறாங்க. 4 பேர், அப்பா அம்மா பையன் பொண்ணுன்ட்டு. பொண்ணுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, பிரீத்திங் ப்ராப்ளம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க கார்டன்ல போயிட்டு அவங்க அப்பா நைட் டைம்ல ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு இங்கிலீஷ் லேடி ஓடி வராங்க. வந்து என்ன காப்பாத்துங்கன்னு ஓடி வராங்க. வந்தவங்களை இவரு காப்பாத்துறாரு. என்னதான் ஆச்சுன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஜாம்பி அட்டாக் ஆயிருக்காங்க. அவங்க இவரையும் கடிக்க போக இவரு அவங்க ஃபேமிலி எப்படியோ சேவ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கு ஜாம்பி அட்டாக் ஆயிடுது. அவரே உங்க பசங்களை கொல்ல பாக்குறாரு. அந்த டைம்ல அந்த பசங்களும் ஒய்ஃபும் ஓடும்போது பாத்தீங்கன்னா அப்படியே பேரலல் யூனிவர்ஸ் ஆனா நம்ம ஹீரோ இருக்க யூனிவர்ஸ்க்கு போயிடுறான். அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, கடைசியில இவங்க எல்லாம் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பாட்ட சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பாட்டை எடுத்திருக்காங்க. அதை முடிஞ்சாலும் எக்ஸிகியூஷன்ல பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் கொடுத்திருந்தாலும் அது முடிஞ்ச அளவு நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல வேற ஜாம்பி போர்ஷன்ஸ்ல ஓரளவு தான் ஓகேவா இருக்கு, இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஆனா இவங்க அந்த 2 யூனிவர்ஸையுமே பேரலலா காமிச்சிருக்க விஷயம், அது கனெக்ட் ஆகிற விஷயம் எல்லாம் பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா படம் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் போனாலும் ஓரளவு நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஒரு எங்கேஜிங்கான படம் பார்த்த ஃபீல் வரதா. கண்டிப்பா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.